வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். நான் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் கொண்டாடினாலும், உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 1ஐயும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே. ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் என்ன தெரிவிப்பாங்கன்னா, இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும், சராசரியாக இருக்குமா, சராசரியை விட கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்திலையும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஓவரால் டேட்டா, இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம்ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா, அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி தான். மேஷ லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்திற்கு 2025 எப்படி இருக்கும், இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் வேணும்னு நினச்சா அவங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பலன்களை அறிஞ்சுக்கணும். அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக விவரங்களை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் சம்பந்தமான விவரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா. இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா,
தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள். இந்த பகுதியில மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதுல தமிழ்நாட்டுல இயல்பை ஒட்டி இருக்குமா? இயல்பை விட கூட இருக்குமா? குறைவா இருக்குமா? ஆந்திராவுல எப்படி இருக்கும்? தெலுங்கானால எப்படி இருக்கும்? ஒரிசால எப்படி இருக்கும்? இப்படி தனித்தனியா நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாரி பார்க்குறோம். ஆனா, குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போம்போது, அவங்கவங்களோட சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது. இப்ப நமக்கு சொல்லப்போற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல மழை பெறும் மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அந்த 3 மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா ஊர்லயும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும். மழை பெய்யிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா இந்த 3 மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும். அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும். சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது, அதுல ஜாதக அமைப்பே சரியில்லாம இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஏஎல்பி முறையில நம்ம பலன்கள் சொல்ல போறோம். ஏஎல்பி லக்ன முறையில பலன்கள் சொல்ல போறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் பாரம்பரிய முறையில தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம், எனக்கு இந்த ஜென்ம லக்னம், எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஏஎல்பி முறையில எனக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி முறையில எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது, ஏஎல்பி முறையில எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இப்ப நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள், லக்னம், ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பத்தி இன்னும் புரிதல் இல்லாம இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த லிங்கின் மூலமாக பிளே ஸ்டோர்ல இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல பெர்த் டைமு, பெர்த் டேட்டு, பெர்த் பிளேஸ் கேட்கும். அதை நீங்க சரியா உள்ள கொடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும். அந்த ஜாதகத்துல இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம். அந்த ஏஎல்பி லக்னத்துல இப்ப என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம், ஏஎல்பி லக்ன நட்சத்திரம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது 100% பொருந்தி வரும். சரிங்களா? அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ஏஎல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு 2025ற்கான பலன்களை பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்க இருக்கிற லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கான 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவானை அதிதேவதையாக கொண்ட தனுசு லக்னத்தில் மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் ஆக 9 நட்சத்திர பாதங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரை ஒரு பலனும், மே மாதத்திற்கு பிறகு மற்றொரு பலனுமாக
இரட்டை பலன்களை பெற்றுள்ளது. குறிப்பாக மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக தற்பொழுது மிகுந்த அழுத்தத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். தொழில் ரீதியான அழுத்தம்ங்கிறது இந்த மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்பவர்களுக்கு இருக்குமான்னா இருக்கும். அவங்க மிகுதியான மன அழுத்தத்தில், தொழில் ரீதியான அழுத்தத்தில் இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இவங்களுக்கு வருகிற மே மாதம் வருகிற ராகு கேது பயிற்சி, அதன் பிறகு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இவர்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியான அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். அடுத்ததாக இதே மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், இவங்க ஒருத்தருக்கு மட்டும் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய மே மாதம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் மே மாதத்திற்கு பிறகு மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மே மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு தொழில் ரீதியான அழுத்தங்கள் மாறி இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு இவர்களுக்கு குரு பெயர்ச்சிங்கிறது அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. குரு பயிற்சிங்கிறது சிறப்பாக இல்லை. குறிப்பாக மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்கள், தனுசு லக்னத்தில் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர், நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களால் தீராத பிரச்சனை ஏற்படவோ, தீராத கடனிலோ, தீராத நோயிலோ ஜாதகர் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு. ஜாதகரோட வாழ்க்கை துணைவருக்கும் தீராத நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வாழ்க்கை துணைவர், நண்பர்கள் விஷயத்தில் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் மிகுதியான கவனத்தோடு இருக்கணும். எப்போ? மே மாதத்திற்கு பிறகு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக மூல நட்சத்திரம் 2, மூல நட்சத்திரம் 3, மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடியவர்கள், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்லக்கூடியவர்கள்லாம் தற்பொழுது கொஞ்சம் வாழ்க்கை துணைவர், நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இவங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கானா இருக்குது. ஆனால் இது மே மாதத்திற்கு பிறகு மாறுதல் அடையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது மே மாதத்திற்கு பிறகு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர் இவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமாக உள்ள தடைகள், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு நிலம் வாங்குறோம்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் தடைப்பட்டிருக்குமான தடைப்பட்டிருக்கும். யாருக்கு? மூல நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்களுக்கு அதெல்லாம் தடைப்பட்டிருக்கும். இந்த தடை அனைத்துமே மே மாதத்திற்கு பிறகு நீங்கி இந்த 4 நட்சத்திர பாதக்காரங்களும் அவங்க நினச்சபடி இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் விற்கலாம், அதே போல் உங்களுக்கு வாகனங்களும் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இந்த பூராட நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள், மூல நட்சத்திரம் 3, மூல நட்சத்திரம் 4, பூராட நட்சத்திரம் 1, பூராட நட்சத்திரம் 2 இந்த பாதங்கள் செல்லக்கூடியவர்கள், மூலம் 3, மூலம் 4, பூராடம் 1, பூராடம் 2 இந்த நட்சத்திரங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது இப்போ இருக்குது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரன் அமையலை, திருமணம் தட்டி தட்டி போகுது, அவங்களால எதிர்பார்த்த மாதிரி திருமணத்தை அமைத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கானா இருக்கும். இந்த மூலம் 3, மூலம் 4, பூராடம் 1, பூராடம் 2
செல்லக்கூடியவர்களுக்கு வருகிற மே மாதத்திற்கு பிறகு இவர்கள் விரும்பிய வகையில் வரனமையும் திருமணம் சிறப்பாக நடந்தேறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1 நட்சத்திரங்கள் செல்லக்கூடியவர்கள் பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1 செல்லக்கூடியவர்களுக்கும் திருமண தடைங்கிறது இருக்குது. ஆனால் அது வந்து பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. பரிகாரங்கள் பண்ணால் அது நீங்கும். அப்படி இருந்தாலும் அந்த தடையும் கூட வருகிற மே மாதத்திற்கு பிறகு பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1க்கு நீங்குது. அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த வர்ணம் வரன் அமைந்து நல்லபடியாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதில் நம்ம யார் யாருக்கு வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்கள் மே மாதத்திற்கு பிறகு கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நண்பர்கள், வாழ்க்கை துணைவர் வகையில் தீராத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மூலம் 2, மூலம் 3, மூலம் 4 நட்சத்திரங்கள் செல்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து வருகிற மே மாதம் வரை, அதாவது மூலம் 2, மூலம் 3, மூலம் 4, அதே போல் பூராடம் 1 இவங்களுக்கெல்லாம் வருகிற மே மாதம் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில்? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இந்த விஷயங்களில். குறிப்பாக வாகனங்களில் பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொன்ன மூலம் 2, மூலம் 3, மூலம் 4, பூராடம் 1க்கெலாம் வந்து வருகிற இது வருகிற மார்ச் மாதத்திற்கு மேலேயே சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு உறுதியாக நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி பூராடம் 1, பூராடம் 2, பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1 இவங்களுக்கு திருமண தடை இருக்குது. அது மே மாதத்திற்கு பிறகு நீங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இவங்க இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்கள் வாழ்க்கை துணைவரால், நண்பர்களால் ஏற்படக்கூடிய தீராத பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை, நவகிரக குரு பகவானை நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். அதே போல் திருச்செந்தூர் செல்ல முடிந்தவர்கள் வியாழக்கிழமையில் சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது இவர்களுக்கு நன்மையை தரும். அதே போல் மூலம் 2, மூலம் 3, மூலம் 4, பூராடம் 1 செல்பவர்கள் என்ன பண்ணணும்னா பைரவர் வழிபாடு செய்யணும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்க மே மாதம் வரை பைரவர் வழிபாடை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அல்லது தேய்பிறை அஷ்டமி அன்றும் செய்வது சிறப்பினை தரும். அடுத்ததாக பூராடம் 1, பூராடம் 2, பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1 செல்பவர்கள் திருமண தடை நீங்குவதற்கு இவர்கள் வந்து முடிந்தால் அருகிலுள்ள சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் சென்று ராகுகால வேளையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமைகளில் விநாயகர் கோயிலுக்கு சென்று 2 மாலைகள் வாங்கி சாற்றி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன்.